நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய எக்ஸர்சைஸ் ஃப்ளெக்சிபிளா காலை மடக்கிறதுக்கு, குனிஞ்சு காலை தொடுறதுக்குரிய எக்ஸர்சைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற எக்ஸர்சைஸ் பட்டர்ஃப்ளை போஸ். இது பண்றதுனால நம்ம சிறுநீரக பிரச்சனை எல்லாமே சரியாகும். சிறுநீரக உறுப்புகள் எல்லாமே வலுப்பெறும். இந்த எக்ஸர்சைஸ் முதல்ல ஒரு 10, 20 டைம் நம்ம கன்டினியூஸா பண்ணிக்கிறோம். ஆண்களுக்கான ஆண்மை சக்தி அதிகரிக்கிறதுக்கும், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை சரியாகிறதுக்கும் இந்த எக்ஸர்சைஸ் ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்தது நம்ம கால மடக்கி, ஒரு கால மடக்கி வச்சிரணும். ஒரு கால நீட்டிட்டு, இன்னொரு கால மடக்கி, அதாவது நம்ம தொடுறோம், முட்ட தொடப் போறோம், கால தொடப் போறோம், தொட முடியாதுங்கும்போது, அதுக்காக ஃப்ளெக்சிபிள் கிடைக்கிறதுக்காக இந்த எக்ஸர்சைஸ. ஒரு கால நீட்டி வச்சுக்கிறோம். இன்னொரு கால அடுத்த தொடையில மடக்கி, நல்லா சப்போர்ட் குடுத்துட்டு, நம்ம 2 கையையும் வச்சு முட்டு பகுதி, அதுக்கு கீழ் பகுதி அப்படியே கொஞ்சமா தொட்டு தொட்டு பார்க்குறோம். புடிக்கிறோம். அப்போ நமக்கு முதல்ல முட்டு பகுதிய தான் சிலருக்கு பிடிக்க முடியும். சிலவங்களுக்கு கால் கட்டை விரல தொடக்கூட முடியும். அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு இன்ச்சா நம்ம மூவ் பண்ணி, நம்ம கால தொடுற அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிள் கிடைச்சிடும். அது கன்டினியூஸா பண்றப்போ. அது மாரி 2 கால்லயும் மாறி மாறி பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் 2 காலையும் ஒண்ணா சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம 2யும் சேர்த்து கொஞ்சம் முட்டுக்கு கீழ கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு, கீழ பாதத்து வரையும் கொண்டு போயிட்டு, நம்ம கட்டை விரல தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணா கண்டிப்பா 1 மாசத்துக்குள்ள நம்ம இதுல ஃபுல்லா டச் பண்ணிறலாம். இந்த பயிற்சி காலுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள் கிடைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம நேரா இருந்துட்டு கைய 2யும் நீட்டி வச்சு, இந்த கால தொடுறதுக்கு ட்ரை பண்றோம். அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ட்ரை பண்ணும்போது, நம்மளுக்கு அந்த வலி கொஞ்சம் கம்மியாவே ஃபீல் ஆகும். இந்த பயிற்சியை செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.